வணக்கம் மக்களே. இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் திகலான ஒரு உள்ளூர் செவிவழி கதை. அதாவது பல வருஷமா யாருமே பயன்படுத்தாம மூடி கிடக்கிற ஒரு ரயில் நிலையத்துல நடக்கிற கற்பனை கெட்டாத ஒரு மர்மத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற இருண்ட ரகசியங்களை ஒவ்வொன்னா அவிழ்ப்போம். ஊர்ல யாருமே இப்போ நைட் ஃபால் ரயில் நிலையத்தை பயன்படுத்துவதில்ல. இந்த கதை தொடங்குற இடமே ஒரு மர்மத்தை உருவாக்குதில்ல. ஏன் ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ரயில் நிலையத்தை புறக்கணிக்கணும்? சும்மா இல்லங்க, அங்க ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த ஒற்றை வாக்கியம் ரொம்ப தெளிவா உணர்த்துது. இது சாதாரணமான ஒரு புறக்கணிப்பு இல்ல, இது ஒரு ஆழமான பயத்தோட வெளிப்பாடு. மக்கள் ஏன் அந்த பக்கம் போறதே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா கைவிடப்பட்ட அந்த தண்டவாளங்களை சுத்தி ஒரு வதந்தி உள்ளவுது. அது என்ன வதந்தி தெரியுமா? ஆனா திரும்பிச் செல்லாத ஒரு ரயிலோட கதை. யோசிச்சு பாருங்க, ஒரு ரயில் வருது, ஆனா அது அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியேறவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த கதை அந்த ஊர் மக்களை அச்சத்துல உறைய வச்சு அந்த பக்கமே தலை வச்சு படுக்க விடாம தடுத்துருச்சு. சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள ஆழமா இறங்குவோம். நிவ்னு ஒரு பையன், அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அதுவும் ஹைவேல இருந்தோ இல்ல ஊருக்குள்ள இருந்தோ இல்ல, பல வருஷமா உயிரற்று கிடக்கிற அந்த பழைய ரயில் நிலையத்துல இருந்து. சரியா நள்ளிரவு 12:07 ஒரு நீண்ட தாழ்வான ஹாரன் சத்தம் அவனுக்கு கேக்குது. 12:07. இந்த நேரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கதையோட மையப்புள்ளி. அடுத்த நாள் நைட் நிவன் தான் கேட்ட இந்த சாத்தியமற்ற கதைய அவனோட நண்பர்களான பிரணவ், அதர்வ் அப்புறம் ஆத்விக் கிட்ட சொல்றான். இயல்பாகவே அவங்க இத நம்பல. மூடின ஸ்டேஷன்ல எப்படிடா ரயில் வரும்னு அவங்களுக்கு ஒரே சந்தேகம். சரி, நிவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு நேர்லயே போய் டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு இந்த 4 பேரும் முடிவெடுக்கிறாங்க. உண்மையிலேயே இது அவங்க செஞ்ச முதல் மிகப்பெரிய தப்பு. அவங்க அந்த ரயில் நிலையத்தை அடைஞ்சதும் பார்த்த காட்சி இதுதான். கும்மிருட்டு அந்த நிலையத்தையே முழுமையா முழுங்கியிருந்தது. எங்கும் உடஞ்ச ஓடுகள், துருப்பிடிச்ச பெஞ்சுகள். இதுல ஹைலைட் என்னன்னா, அங்கிருந்த ஒரு கடிகாரம் கால் அப்படியே ஆணி அடிச்சு நிறுத்தப்பட்ட மாதிரி சரியா 12:07 உறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட பிரணவ் ரொம்ப அசால்ட்டா, பார் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். பிரணவ் அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே நிலைமை தலைகீழா மாறுதுங்க. கால்ல ஒரு லேசான அதிர்வு. பல வருஷமா உயிரற்று கிடந்த அந்த தண்டவாளங்கள் லேசா அதிரத் தொடங்குது. அந்த அடர்ந்த பனிமூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு எலும்பையே உறைய வைக்கிற மாதிரி ஒரு குளிர்ந்த காத்து பிளாட்ஃபார்ம்ல வீசுது. அமைதி களைஞ்சு ஏதோ ஒன்னு வரப்போகுதுங்கிற உணர்வு அவங்கள தொத்திக்குது. அந்த பனிமூட்டத்திலிருந்து வெளியே வந்த அந்த ரயில் இருக்கே, அப்பா, எந்த ஒரு இயற்பியல் விதிகளுக்கும் உட்படாத ஒரு அமானுஷ்யமான ரயிலா அது இருந்துச்சு. வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ரொம்ப மெதுவா நகர்ந்து வருது. அதுல ஒரு லைட்டு கூட இல்ல, ஓட்டுநரும் இல்ல. உள்ள என்ன இருக்குன்னே பார்க்க முடியாத அளவுக்கு அதோட ஜன்னல்கள் எல்லாம் முழுமையான இருட்டுல மூழ்கி இருந்துச்சு. அந்த பேய் ரயிலோட முன்பக்கத்துல ரொம்ப பலவீனமா மின்னி மின்னி எரியற அந்த ஒற்றை வார்த்தை வந்து விட்டது, அதாவது அரைவ்ட். எந்த இடத்துல இருந்தும் புறப்படாத ஒரு ரயில் இப்போ வந்தடைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மூச்சடைக்க வைக்கிற மௌனம் நிலவுது. கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைய அப்படியே மனசுல உள்வாங்கிக்கோங்க. ரயிலோட கதவுகள் ஒரு நீண்ட உலோக பெருமூச்சு மாதிரி ஒரு சத்தத்தோட துறக்குது. அந்த பசங்க என்ன பண்ணிருக்கணும்? தெரிச்சு ஓடி இருக்கணும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த இரவு நேரம் திடீர்னு ரொம்ப கனமா, ஏதோ பெரிய ஆபத்து சூழ்ந்துகிட்ட மாதிரி மூச்சு முட்ட வச்சதால வேற வழியே இல்லாம அவங்க அந்த ரயிலுக்குள்ள நுழைறாங்க. உள்ள காலடி வச்ச மறுகணமே தார்னு கதவுகள் எல்லாம் பலமா அடைச்சிக்குது. உள்ள நுழைஞ்சதும் அவங்க உணர்ந்தது ஒரே பனி மாதிரி ஒரு குளிரத்தான். சத்தமே இல்லாம ரயில் நகர ஆரம்பிக்குது. விளக்குகள் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. சீட்டெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. ரயிலோட அந்த இரும்புச் சுவர்கள்ல ஏதோ பெரிய மிருகத்தோட நகங்களால பெராண்ட மாதிரி ஆழமான கீறல்கள். இந்த சிதஞ்ச நிலையும் அந்த சூழலும் அவங்களுக்கு மரண பயத்தை காட்டுது. அப்போ சுவர்ல இருக்கிற அந்த கீறல்களை அத ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான். நீங்களும் அந்த இரும்பு சுவருக்கு ரொம்ப பக்கத்துல போய் பாக்குறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அதவ் நடுக்கமான குரல்ல சொல்றான், டேய், இங்க ஏதோ செதுக்கி வச்சிருக்காங்கடா. இந்த குரல் தான் கதையோட உச்சக்கட்ட மர்மத்துக்கே நம்ம கூட்டிக்கிட்டு போகுது. அப்படி என்னதான் அந்த சுவத்துல செதுக்கப்பட்டிருந்துச்சு? எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. அந்த பேய் ரயிலோட குளிர்ந்த இரும்பு சுவத்துல ரொம்ப ஆழமா பெயர்கள் செதுக்கப்பட்டிருக்கு. யார் பெயர்கள் தெரியுமா? நிவன், பிரணவ், அதர், ஆத்விக். ஆமாங்க, அதே 4 பசங்களோட பெயர்கள் தான். எந்த ரயிலுக்குள்ள இப்பதான் அவங்க நுழைஞ்சாங்களோ அந்த ரயிலோட சுவரில் ஏற்கனவே அவங்க பெயர்கள் எழுதப்பட்டிருக்குன்னா இதை விட ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு இருக்க முடியுமா? இதோட ரொம்ப முக்கியமான பாயிண்டே இங்கதாங்க இருக்கு. வெறும் பெயர்கள் மட்டும் அங்க இல்ல,
ஒவ்வொரு பேருக்கு கீழேயும் ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன தேதினா நாளைய தேதி. அவங்க சொந்த பேருக்கு கீழே அவங்களுக்கான மரணத்தை முன்கூட்டியே கணிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி நாளைய தேதி பொறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. சரியா? அதே நேரத்துல ரயிலோட கூரைக்கு மேல டம்முன்னு ஒரு பழத்த சத்தம் கேக்குது. பசங்க பயத்துல சிலையா நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த பெட்டியில இருந்து ஒரு சத்தம் வருது. காலடி ஓசைதான். ரொம்ப மெதுவா ஏதோ ஒன்ன தரையில தரதரன்னு இழுத்துக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். அந்த சத்தம் ஒவ்வொரு அடியா இவங்கள நோக்கி நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அடுத்த பெட்டியிலிருந்து இழுத்து நடந்து வர்ற அந்த உருவம் அவங்கள நெருங்கிடுச்சா? அந்த சுவத்துல செதுக்கி வச்சிருந்த தேடியின்படி அந்த 4 பசங்களுக்கும் நாளைக்கு என்ன நடந்திருக்கும்? ரயிலோட கதவுகள் வேற நிரந்தரமா மூடிடுச்சு. தப்பிக்கவே வழி இல்லாத அந்த இருட்டுல நாளைக்கு விடியும்போது என்ன நடக்கும்? அந்த சுவத்துல எழுதப்பட்ட விதி அவங்கள என்ன பண்ணிருக்கும்? இந்த அமானுஷ்யமான கேள்வியோட இந்த தொகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் உங்களை சந்திக்கிறேன்.